அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். ஸ்காலர்ஷிப் சீரீஸ்ல மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்காலர்ஷிப் சீரீஸ்ல 4வது வீடியோவா ONGC மெரிட் ஸ்காலர்ஷிப் 2024 to 2025 இந்த பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பப்ளிக் செக்டர் யூனிட் தான் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி ONGC அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த ONGC இந்தியாவில் இருக்க மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிட்டத்தட்ட 9.6 crore ஒர்த் இருக்கிற ஸ்காலர்ஷிப்பை வருஷம் கொடுத்துட்டு வராங்க. இந்த வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன்ல இருக்கு. கம்ப்ளீட்டா இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி ப்ரோக்ராம் நீங்க படிச்சிட்டு இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், MBBS, BDS, BSc, BCom, BBA இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் இயர் ப்ரோக்ராம் என்ன படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ண முடியும். இது இல்லாம பிஜி படிச்சிட்டு இருக்கிற மாணவர்களும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும். பிஜில MBA, MSc இந்த மாதிரி எந்த ஒரு பிஜி நீங்க படிச்சிட்டு இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். மாசம் 4000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். இது ரொம்ப ஒர்த்தான ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். இயர்லி 48,000 அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க. நீங்க எத்தனை வருஷம் டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறீங்களோ அந்த டிகிரி ப்ரோக்ராம் நீங்க முடிக்கிற வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வரும். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 10க்கும் மேற்பட்ட ஸ்காலர்ஷிப் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸா நம்ம கொடுத்துட்டு வரோம். மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்புமே ஒரு டெட்லைனோட தான் அவங்க கொடுப்பாங்க. இந்த தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டெட்லைன் முடியறதுக்கு முன்னாடி நீங்க எல்லா ஸ்காலர்ஷிப்பும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த டெட்லைன் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஸ்காலர்ஷிப்கான டெட்லைன்னா செப்டம்பர் 18. ஸோ செப்டம்பர் 18க்குள்ள நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும். இன்னொரு 1 வீக் தான் டைம் இருக்கு. மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்தியா ஃபுல்லா 2000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த ONGC நிறுவனம் ஸ்காலர்ஷிப் தராங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த ஸ்காலர்ஷிப்போட மிக முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னன்னு நான் சொல்றேன். இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா கட்டாயமா இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்டா இவங்க சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா 2024 to 2025, அதாவது இந்த வருஷம் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிற காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கணும். அது நீங்க யூஜியா இருந்தாலும் சரி, பிஜியா இருந்தாலும் சரி, ரெண்டுல எது நீங்க என்ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. செகண்டா சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா யூஜிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேச்சுலர்ஸ் 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு 12th மினிமம் 60% அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓவரால் பெர்சன்டேஜா கேட்கறாங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு நாட் ஓன்லி பர்டிகுலர் டொமைனுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப் கிடையாது. ஓவராலா எந்த ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ப்ரோக்ராம் படிச்சாலும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது BSc-ஆ இருக்கலாம், BBA இருக்கலாம், இன்ஜினியரிங்கா இருக்கலாம், ஆர்கிடெக்சரா இருக்கலாம், MBBS, BDS, பாராமெடிக்கல் சயின்ஸ் கோர்சஸா கூட இருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு ஓவரால் 12% 60%க்கு மேல இருந்ததுன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். ஒருவேளை நீங்க பிஜி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா யூஜி மார்க்ஸ் அண்ட் 12% வந்து 60%க்கு மேல இருந்தா பிஜி ஸ்காலர்ஷிப் நீங்க அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா ஃபுல் டைம் ரெகுலர் ப்ரோக்ராமுக்கு நீங்க என்ரோல் ஆயிருக்கணும். நிறைய மாணவர்கள் வந்து பார்ட் டைம் கோர்சஸ் எல்லாம் என்ரோல் ஆயிருப்பீங்க. சில பேர் வந்து இர்ரெகுலர் கோர்சஸ் எல்லாம் என்ரோல் ஆயிருப்பீங்க. ஆன்லைன் ப்ரோக்ராம் எல்லாம் என்ரோல் ஆயிருப்பீங்க. அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடையாது. அதுக்கு அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க ஒருவேளை SC, ST, SC இந்த 3 கம்யூனிட்டியில வரீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் 4.5 lakhsக்கு கீழ இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப் நீங்க எலிஜிபிள். ஆனா நீங்க OBC, ஜெனரல், EWS கேட்டகரியில வரீங்க, which means BC, MBC, OC இந்த மாதிரியான கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட இன்கம் அப்படிங்கிறது 2 lakhsக்கு உள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பிலோ 2 lakhs இருந்தாதான் மற்ற கம்யூனிட்டி மாணவர்கள் இதுக்கு எலிஜிபிளுங்க. அதுக்கு அடுத்து உங்களோட ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 30 yearsக்கு உள்ள இருக்கணும். பேஸ்ட் ஆன் த டேட் ஆகஸ்ட் 1, 2024 அன்னைக்கு பார்த்தோம்னா உங்க ஏஜ் வந்து 30 கீழே இருக்கணும். என்னங்க சார் 30 கீழே சொல்றீங்க, நம்ம குழந்தைங்களாம் 17-18 வயசு தான் ஆகுது, இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் சேராங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பிஜி மாணவர்களுக்கும் பொருந்துன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களும் அப்ளை பண்ணலாங்கிறதுனால 30 வயசுக்கு கீழே இருந்தாலும் இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 18. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அஃபீஷியல் ONGC ஸ்காலர்ஷிப் லிங்க். அந்த ஸ்காலர்ஷிப் லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் தெரியும். இந்த பாப்அப்ல நீங்க ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணினோடனே இந்த நேரம் உங்களுக்கு அப்ளை ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த அப்ளை ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன் காட்டினீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஃபார் ஜெனரல் கேட்டகரி யூஜி 2024 to 2025 ஒன்றுக்கு தெரியும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜி
ஸ்காலர்ஷிப்கான மிக முக்கியமான டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து இன்கம் எவ்வளோக்கு கீழே இருக்கணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் அந்த பேசிக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. இதில் மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக் செக்டரோட ஸ்காலர்ஷிப் அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க ரொம்ப மேண்டட்டரியா கேட்குறாங்க. அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், அதை எப்படி நம்ம ஃபில் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதோட பெனிஃபிட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாணவனுக்கு மாதம் 4000 ரூபாய் கட்டாயமாக அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ 4 வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,92,000 ரூபாய் வந்து உங்களுக்கு 4 வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வரும். இது பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, எய்டட் காலேஜாக இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கல்லூரியில் படித்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி வேற ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணி கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம், நார்மல் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். தெளிவாக வெப்சைட்லேயே அவங்க எப்படியெல்லாம் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. சாம்பிள் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ தெரியுது பார்த்தீங்களா இந்த சாம்பிள் டாக்குமெண்ட் சொல்லிட்டு, இது அவங்க வெப்சைட்டில் கொடுத்ததா. கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு PDF ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த PDF வந்து 2023 வருஷம் வேறொரு மாணவன் ஃபில் பண்ண ஸ்காலர்ஷிப்பு, அவர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு, எப்படியெல்லாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த டெமோ கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நமக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. இது இந்த ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்க வேணாம். நீங்கள் அஃபீஷியலாக அவங்க கொடுக்குற விஷயத்த ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். 1 வீக் தான் டைம். மிக முக்கியமாக மேண்டட்டரியான டாக்குமெண்ட்ஸ்னா அட்மிஷன் ரெசிப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது விச் மீன்ஸ் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் காலேஜ் சேர்றதுக்கான மிக முக்கியமான விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் ஃபீஸ் ரெசிப்ட்டை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். செகண்டாக தேவைப்படுற டாக்குமெண்ட் அப்ளிகண்ட் இமேஜ், அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. மூணாவதா உங்களோட கேஷ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நாலாவதா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட்ங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். ஆறாவதா உங்களோட ஏஜ் ப்ரூஃப், விச் மீன்ஸ் நீங்கள் ஆதார் கார்டு கூட கொடுக்கலாம். அதுக்கடுத்து கிளாஸ் 12 மார்க் ஷீட், 12th நீங்கள் என்ன மார்க் வாங்கினீங்க அந்த மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்களே அது. மார்க் ஷீட்டுக்கு அடுத்தா டிக்ளரேஷன் ஃப்ரம் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ONGC சைடில் அவங்களே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் காலேஜில் சிக்னேச்சர் வாங்கணும். சரிங்களா? அந்த ஃபார்ம் எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபார்மோட லிங்க் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நான் பின்னாடி சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலேஜோட ஐடி கார்டு காலேஜில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இன்னும் வரலன்னா போய் டெம்பரவரி ஐடி கார்டாச்சும் கேட்டு வாங்குங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் போனஃபைட் கூட அப்லோட் பண்ணலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் அண்டர்டேக்கிங், அதுக்கப்புறம் ECS ஃபார்ம். இந்த செல்ஃப் அண்டர்டேக்கிங்கும் இவங்க வெப்சைட்டில் இவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி காலேஜில் சைன் வாங்கினீங்கன்னா போதும். ஸோ மிக முக்கியமான விஷயம், 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து ONGC கொடுக்குறாங்க. ஒன்று டிக்ளரேஷன் ஃப்ரம் காலேஜ், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி காலேஜில் சைன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் பேஜில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தோம்னா அண்டர்டேக்கிங், செல்ஃப் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எஸ், முழு மனதாக நான் உண்மையாக வந்து ONGCக்கு அப்ளை பண்ணுறேங்கிற மாதிரி அந்த டாக்குமெண்ட்டும் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ECS ஃபார்ம், அதாவது எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு பேங்க்ல போய் நீங்கள் வாங்கணும். ECS ஃபார்ம் அப்படிங்கிறது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எல்லா மாணவர்களும் பேங்க்ல போய் வாங்க. உங்களுக்கு தனியாக பர்சனல் அக்கௌண்ட் இருந்தால் தான் கொடுப்பாங்க. பேரண்டோட அக்கௌண்ட்டுக்குலாம் அமௌண்ட் தர மாட்டாங்க. மைனாரிட்டி அக்கௌண்ட்டாக தான் தர மாட்டாங்க. இது மேஜர் அக்கௌண்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி கைட்லைன் ஆன் பேங்க் அக்கௌண்ட்டு, ப்ளீஸ் கன்ஃபார்ம் தட் அப்ளிகண்ட் ஹேஸ் அ ஸ்ட்ராங் ஸ்டாண்டர்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், மைனர் அக்கௌண்ட் நாட் அக்செப்டபிள், அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட், அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி எந்தெந்த காலேஜஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறதும் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. கைட்லைன் ஆன் காலேஜ், ப்ளீஸ் செக் இஃப் யுவர் காலேஜ் இஸ் in this list as provided. நீங்க காலேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க காலேஜ் அதில் வருதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் I have read and understood the guidelines for registration. I have a normal savings bank account. I have my college on the list. இதை நீங்கள் அப்ளைங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். பேசிக்கான இன்ஃபர்மேஷன், நேம் என்ன, உங்களோட ஃபோன் நம்பர் என்ன, நீங்கள் எந்த ஊர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அப்பா பேர் என்ன, அப்பா என்ன வேலை செய்கிறாரு, ஆனுவல் இன்கம் என்ன, இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் ஆறாவதாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோம். இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் ஆயிடும். பேன் அக்கௌண்ட், பேன் நம்பரும் கேட்பாங்க, பேன் டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. பேன் டீட்டெயில்ஸ் இல்லைனாலுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறத அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ நீட் டு ஒரி அபவுட் தட். ஸோ இதுதான் வந்து ONGC ஸ்காலர்ஷிப்க்கு மிக முக்கியமாக தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ். அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா
நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ளே போனாலே எல்லா விஷயங்களும் அதுலேயே இருக்கும். நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணி தேடிட்டு இருக்க தேவையில்லை. சரிங்களா? ஃபைன். இதே மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் வீடியோஸ் அடுத்தடுத்த நம்ம சேனலில் தரப்போகிறோம். எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக இன்னுமே வந்து பார்த்தோம்னா நிறைய மாணவர்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு ஃபீஸ் நிறையா கட்ட முடியல, பாய்ஸுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. பட் பசங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் தரப்போகிறோம். எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் வேறு ஏதாவது பற்றி பேசணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஜுகேஷன் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோஸாக தரப்போகிறோம். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.